மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்பராசிக்கு இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். ஸோ இதில் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி பலன்கள் இருக்கும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? 2023 டிசம்பர் 20ஆம் தேதி மாலை 5:20க்கு நடக்கக்கூடிய திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இப்போ 5ஆம் இடத்துல இருக்கார் மகரம், 6ஆம் இடத்திற்கு போக போகிறார். ஸோ 6ஆம் இடத்தில் சனி வந்தால் அதற்கு என்ன சொல்லுவோம்னா ரோகம், சத்ரு, கடன். ரோகம்னா வியாதி, சத்ருன்னா எதிரி, கடன்னா உங்களுக்கு தெரியும் கடன் பிரச்சனைகள். ஸோ இந்த மூன்றும் 6ஆம் இடத்தில் சனி வந்தால் நடக்கும். இதை சஷ்டம சனின்னு சொல்லுவோம் கோச்சாரத்தில். இப்போ ஏற்கனவே கேத்து கன்னியில் தான் இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இப்போ ஒரு சேவிங் கிரேஸ் என்னன்னா, நமக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி 9ஆம் இடத்திற்கு வந்துடுவார். குரு பார்வை 9ஆம் இடத்தில் வந்தால் இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 மே 1. இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஃபெப்ரவரியிலையோ மார்ச்லேயோ நான் உனக்கு கடன் தரேன், நீ இப்போ தொழில் ஆரம்பின்னு யாராவது சொன்னாங்கன்னா இப்போ வேண்டாம், குரு 8ல் இருக்கார், 9க்கு வரட்டும், அப்புறம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்கள். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி கடனை அதிகரிக்க செய்யும். இப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டு பாக்கியத்தில் குரு வந்தாலும் கூட அந்த 1 வருட காலம் இந்த வாங்கின கடனை அடைக்கிறதுக்கே நம்ம சம்பாதிப்போம், கையில் காசே நிற்காது. அதனால் கடன் வாங்கும்பொழுது கொடுக்குறானேன்னு வாங்காதீங்க. இப்போ தான் நிறையா ஃபோன் வருது, அந்த லோன் தரேன் இந்த லோன் தரேன்னு. தயவு செஞ்சு எதுலேயும் போய் நாமளாக மாட்டிக்கக்கூடாது. தேவைன்னா வாங்குங்க, தேவையில்லை அவங்க கொடுக்குறாங்க சரி பரவாயில்ல இது டாப் அப் லோனு. இப்போ நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா இந்த ஃபோன்ஸ் தான் நிறைய வரும். ஒரு டாப் அப் லோன் தரேன், நீங்கள் இப்படி மாற்றிக்கோங்க அப்படி மாற்றிக்கோங்கன்னு. ஸோ இந்த மாதிரி தெரியாத இடங்களில் போய் மாட்டிக்காதீங்க. கிரெடிட் கார்டு இதை சரி கொடுக்குறான், வாங்குகிறோம், செலவும் பண்ணுறோம், அதை அடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதே போல் கண்டிப்பாக உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட கடன் வாங்காதீங்க. ஏன்னா பேங்க்கில் ப்ராசஸ் பண்ணணுன்னா நிறைய ப்ரொசீஜர். இந்த வெளியில் கடன் வாங்குறது பரவாயில்ல, 5 ரூபாய்க்கு வாங்குகிறேன் 10 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வாங்குகிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த வட்டி விகிதம் எல்லாம் அதிகமாக இருக்கும். கஷ்டமான ஒன்றும் கூட அந்த பணத்தை கட்டுறது. அதனால் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிறது பெட்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேத்துவினுடைய மாற்றம். ஸோ கேத்து பகவான் உங்கள் ராசியிலிருந்து துலாம், கேத்து பகவான் உங்கள் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போவார். அண்ட் ராகு என்னென்னா 6ஆம் இடத்துல தான் சனி பகவானோட வருவார். ஸோ இந்த 6ஆம் இடத்தில் ராகு வரும் பொழுது கன்னிராசி நேயர்களுக்கு 2025 மார்ச்சில் பார்த்திங்கன்னா அமோகமான தனலாபம் வரும். இது ஒரு மிக்ஸ்டு ஃபார்ச்சூன் சொல்லலாம். ஒரு பக்கம் நமக்கு ஒரு சில காலகட்டத்தில் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சனியோடு வரும்பொழுது நல்ல ஒரு லக்ஷ்மி யோகம் வரும். அப்போது நமக்கு 12ல் கேத்து, 6ல் ராகு, 6ல் சனி. அந்த சில பேருக்கெல்லாம் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லாட்ரியில் கூட ஜாக்பாட் அடிக்கும். அந்த மாதிரி பணம் கன்னிராசி நேயர்களுக்கு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். நமக்கு சரி இந்த பெயர்ச்சியெல்லாம் வந்துருச்சு, கடன் கொடுக்குறாங்க வாங்கலாம். ஏன்னா குரு 8ல் இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். குரு பாக்கியத்தில் வரும்பொழுதும் கொஞ்சம் சனி 6ல் இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க. ராகுவும் 6க்கு வந்த பிறகு நீங்கள் உங்களுக்கே பிஸ்னஸ் எல்லாம் நல்லா நடக்கும். அன்றைக்கி உங்களுக்கு பேங்க்லேயோ இல்லை நமக்கு அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு துறையிலிருந்தோ கடன் வாங்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம அடைச்சிடலாம். வட்டி விகிதமும் கம்மியாக இருக்கும். நமக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்தலாம். வண்டி வாகனங்கள் வாங்கிறது, மாற்றுவது, வீடு வாங்கிறது, கட்டுறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சனி 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது. ஆனால் இந்த ராகுவும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ சனி இருக்குன்னா 2.5 வருஷம். இப்போ நம்ம சொல்கிற பலன் எல்லாமே 2.5 வருஷத்துக்கு உண்டான பலன். ஒரு 4 மாதமோ 3 மாதமோ கிடையாது. ஸோ இந்த காலகட்டங்கள்ல எல்லாம் இது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சொன்னாலும் 2024 இல்லை 25 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்னடா இப்போ நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, நமக்கும் கடன் தரேன்றாங்களே, உடனே வாங்கிக்கலான்னு அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பது ரொம்ப தவறு. அது மட்டும் இல்லை, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு திருமண யோகங்கள் இருக்கும். இந்த காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலம். ஸோ திருமண யோகங்கள், குரு 9ஆம் இடத்திற்கு வந்துட்டார்னா ஏப்ரல் 2024 to 2025 மார்ச் நிறைய திருமணங்கள் நடக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கி தான் ஆகணும். அதனால் ரொம்ப ஒரு சந்தோஷமான காலம் 2024 ஏப்ரல் to 2025 மார்ச். ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நல்ல பண வரவு, தன லாபங்கள், வியாபார அபிவிருத்திகள், திருமணங்கள், குழந்தை பிறப்பு, வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் இழந்தோமோ அது எல்லாத்தையும் குரு பகவான் குரு 9ஆம் இடத்திற்கு வரும் பொழுது இந்தா உனக்கு கொடுத்தேன்னு சொல்லி கொடுக்கக்கூடியது தான் இந்த காலகட்டங்கள். அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் கன்னிராசி நேயர்கள். 6ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி நமக்கு விரோதங்களை கொடுத்தாலும் கூட பின்னாடி நமக்கு நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய காலத்தில் இந்த ராகு பகவான் வருவார். பட் இந்த சனியும் ராகுவும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் நிறைய வந்தாலும் கூட என்னடா இவனுக்கு நிறையா காசு இருக்கேன்னு நமக்கு எதிரிகளும் அதிகமாக இருப்பார்கள். ஸோ இந்த கண் திருஷ்டி வராமல் பார்த்து கொள்ளுவது நல்லது. பரிகாரங்களாக என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக உங்களுக்குன்னு இந்த கண் திருஷ்டிக்கெல்லாம் உங்களுக்கு யார் தெரியுமோ அவங்கள்ட்ட போய் இந்த திருஷ்டிக்கான கவச்சங்கள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதுக்கெல்லாம் ஏதாவது பலன் இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு. நீங்கள் எங்கே போய் பண்ணுறீங்கிறது பொறுத்தது தான். 2வது, எல்லை தெய்வ வழிபாடுகளை கண்டிப்பாக செய்யுங்க. ஒரு மதுரை வீரன், அதே மாதிரி கற்பண்ணசாமி, இந்த மாதிரியான எல்லை தெய்வ வழிபாடுகள். ஸோ நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பரையும் பார்த்துட்டு அழகரையும் பார்த்துட்டு மதுரையில் இந்த எல்லை தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது திருமோகூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சக்கரத்தாழ்வார் இருக்கார். இந்த சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு அந்த சக்கரத்தாழ்வாரை திருமோகூரில் சேவித்து விட்டு மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளழகர், அப்புறம் மதுரையிலேயே நம்ம கள்ளழகர் பக்கத்திலேயே பழமுதிர் சோலை, அதனால் இந்த ஆலயங்கள் எல்லாம் சென்று வழிபாடுகள் செய்யுங்க. விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது கன்னிராசி நேயர்கள். சனிக்கிழமையில் நமக்கு ஒரு போதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரே ஒரு வேளை மட்டும் உணவருந்தி விட்டு மீதி 2 வேளைகளும் உபவாசம் இருப்பது சனிக்கிழமையில். எந்த தெய்வத்தை வணங்கலாம்? விஸ்வரூப ஆஞ்சநேயரை வணங்குறது நல்லது. ஸோ நல்ல ஒரு 16 அடி 18 அடியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வணங்குங்க. நாமக்கல், சுசீந்திரம், நங்கநல்லூர், அப்புறம் பஞ்சவடி ஆஞ்சநேயர், இங்கெல்லாம் போய் சென்று வழிபாடுகள் செய்யுங்க. மனசில் எந்த விதமான குறையும் இல்லாமல் சனி, ராகு, கேத்து, குரு இவர்கள் உங்களுக்கு அனுகிரகத்தை செய்வார். மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345.